வெல்கம் டு பிரிண்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பொது தமிழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6545 கொஸ்டின் இருக்குது. 2012 2024 வரைக்கும் மொத்தம் 4 பாட்டாக இருக்கும். அது இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர்களும் அப்புறம் தகுதித்தாளில் இருக்கு இல்லையா, அதுக்கான கம்பைலேஷன். சரிங்களாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணம் அதெல்லாம் டாபிக் வைஸும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இலக்கணத்தில் இப்போ 1436 கொஸ்டின் இருக்குது, டாபிக் வைஸ் இருக்கும். அதே மாதிரி தமிழறிஞர்களும் தமிழ் தோன்றும் 1148, அதுவும் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸு, மென்டல் எபிலிட்டி, இது எல்லாமே நம்ம மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். சரிங்களா. இது நம்ம பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக பார்ட் ஏக்கான பிடிஎஃப் தான் இது. செகண்ட் பேஜில் எந்தெந்த இது பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ அகவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அது நீங்கள் பார்க்கணுன்னா 424 போனீங்கன்னா அங்கே இருக்கும். சரிங்களா. இல்லை பழமொழிகள் முதல்ல பார்த்துட்டோன்னா 759 நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. இது லாஸ்ட் டைம் ரிவிஷன். இது வரைக்கும் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் கூட ஒன்றும் இல்லை. இங்கே இலக்கணம் மட்டும் லைட்டாக பேசிக்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு அதே மாதிரியே பார்ட் பி அண்ட் பார்ட் சி வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போங்க போதும். இதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடும் நீங்கள் ஈஸியாக வேலை வாங்கிட முடியும். சரிங்களா. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.